கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரம்யா மறைமுகமாக போய் தீபாக்கு எதிராக பிளான் போட்டுட்ருக்காங்க. அதே சமயத்தில் தீபாவும் வந்துட்டு கார்த்திக்கிட்ட வர்றாங்க. எங்கே அழுகாதீங்க, அத்தைக்கு வந்துட்டு கூடிய சீக்கிரம் சரியாயிடும். நான் வந்துட்டு அதுக்காண்டி தாங்க ஒரு சாமியாரை பார்க்க போகிறேன். இதை வந்துட்டு அண்ணி தான் சொன்னாங்க, அவங்கள பற்றி டீட்டெயில் தெரியல, அம்மு தான் வந்துட்டு விசாரித்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் போய் அந்த சாமியாரை பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கார். உங்கள் விருப்பங்க, அம்மாவுக்கு வந்துட்டு சரியானாலே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். சரிங்க, நான் போய் அந்த சாமியாரை பார்த்துட்டு ஏதாவது பரிகாரம் சொன்னாங்கன்னா நான் வந்துட்டு அதை பண்ணுறேங்க. எனக்கு எப்படியாவது அத்தை சரியாகணும். நீங்கள் இப்படி இருக்கிறத என்னால் பார்க்கவே முடியல. அத்தை கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு திரும்பி வருவாங்கங்க, அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க அப்படின்ற மாதிரி தீபாவும் கார்த்தியும் வந்துட்டு பேசிக்கிறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு ரம்யா இதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு யாரோ ஒருத்தனுக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. அவனும் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறான். சொல்லுங்கள் மேடம். என்ன மேடம் இவ்வளோ நாள் ஃபோனே காணோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தான் கால் பண்ணியிருக்கேன், உனக்கு ஒரு வேலை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, சொல்லுங்கள் மேடம், செய்ய தயாராக இருக்கேன், எந்த வேலைனாலும் அசத்திடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்ல, நீ வந்துட்டு சாமியார் வேஷம் போடணும். சாமியார் வேஷம் போட்டு நான் ஒரு பொண்ணுக்கிட்ட என்னென்ன டைலாக்லாம் சொல்கிறேனோ அதை அச்சு பெறலாமா அப்படியே சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் பக்காவாக சொல்லிடலாம் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி, எந்த லொக்கேஷன் என்ன ஏதை நான் அவகிட்ட சொல்லிட்டு சொல்கிறேன், இங்கே பாரு சொதப்பிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வார்னிங் கொடுக்குறாங்க. ஏதாவது மாற்றி கீத்தி பண்ணி அவளுக்கு டவுட் வர மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கோ, அதுக்கடுத்து நீ உசுரோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, என்ன மேடம் இப்படி பண்ணுறீங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, அதெல்லாம் பக்காவாக செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஆக்டர் வந்துட்டு வேற யாரும் கிடையாது, ரொம்ப சீரியலில் கூட நடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட தெய்வ மகள் சீரியலில் கூட பயங்கரமாக வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருப்பார், காமெடியெலாம் பயங்கரமாக பண்ணியிருப்பார். சரி, அவரோட ஆக்டிங் வந்துட்டு சாமியார் இதில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு ரம்யா, தீபா இங்கே பாரு, அந்த தாலி வந்துட்டு உன் கழுத்தில் ஏறணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறியா, தப்பி தவறி கூட அப்படி நினச்சிடாத, நடக்கவே நடக்காது. மாமியார் காலடியில் கலட்டி வச்ச தாலி கண்டிப்பாக ஏன் கழுத்துக்கு தான் வரப்போகுது, அதுவும் கார்த்திகையால் உங்கள் அத்தை முன்னாடியே ஏன் கழுத்தில் கட்ட வைப்பேன், நீ அதை பார்க்கத்தானே போகிற, அதை செய்ய போகிற ஆளே நீதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்துட்டு பிளான் போட்டுட்ருக்காங்க. அடி பாவி, பெருசாக எதை செஞ்சுட்டு போல, அது என்ன கோல்டு செயினா மாற்றி மாற்றி போடுறதுக்கு தாலிங்கடி, ஐயே என்னடா அப்படி பண்ணுறீங்க, ஐயோ வெரி டேஞ்சரஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு ரம்யா கிட்ட வந்து தீபா கேட்குறாங்க, விசாரிச்சிட்டியா என்ன ஏதுன்னு கேட்க, நான் அவங்கள பற்றி நான் எல்லா டீட்டெயிலும் உனக்கு சொல்கிறேன் தீபா, அந்த சாமியாரை பார்த்து என்னோட ஆட்களை வச்சு நான் எல்லாமே பேசிட்டேன், அவர்கிட்டே உன்னோட டீட்டெயில் எல்லாம் சொல்லிட்டேன், நீ பார்த்து அவர்கிட்ட பேசி பரிகாரம் எது சொன்னால் நீ செஞ்சால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தீபா கிட்ட எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. தீபாவும் தேங்க்ஸ் அம்மோ, நீ மட்டும் இல்லாட்டினா இதெல்லாம் எனக்கு நடக்குமானே தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க. அத்தைக்கு சரியாயிடும், நீ எதுக்கு கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே வந்துட்டு எல்லாம் நல்லபடியாக ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 2 பிட்டிங் போட, அடப்பாவி கூடையே இருந்து குளிப்பறிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கு, நீ என்ன போரே போட்டுக்கிட்டு இருக்கையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்து வந்துட்டு எல்லாரும் ஒன்றா வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் வந்துட்டு முடிய போகுது, ஏன்னா அவங்க வந்துட்டு 36 மணி நேரம் வந்துட்டு டைம் கேட்டிருக்காங்க இல்லையா. எல்லாருமே வந்துட்டு நல்லபடியாக நியூஸ் வரணும் அப்படின்ற மாதிரி நின்று, அதாவது அந்த ரூமை சுற்றியில் வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. தீபா வந்துட்டு அந்த சாமியாரை பார்த்து பரிகாரம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது. இனி வர சீன்ஸில் வந்துட்டு எந்த மாதிரி கொண்டு வருவாங்க, தீபா வந்துட்டு அந்த சாமியார் நல்ல தலையில் ஏறி மிளகா அரைக்க போகிறாரு. ஏன்னா அவர் வந்துட்டு ரம்யாவோட ஆள் தானே, அதை வந்துட்டு நம்மக்கிட்ட கேட்குறாங்களாமா, தீபா எப்படி முறியடிப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் முறியடிக்க மாட்டாங்க, ஊரையும் அடிக்க மாட்டாங்க, சும்மா எப்பவும் போல் தீபாக்கு என்ன ஆக்டிங் கொடுப்பீங்க அது மாதிரி தான் சாதாரணமாக கொடுக்க போகிறீங்க. முன்னாடியாவது மீனாட்சி, மைதிலி, தீபா 3 பேர் சேர்ந்து என்னதாவது ஒரு டவுட் வர அதை வந்துட்டு அப்படியே நூல் கம்பி மாதிரி பிடிச்சி ஃபாலோ பண்ணி போக ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு வருவாங்க. அது வந்துட்டு நல்லாயிருக்கும், ஃபன்னாக இருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு அபிராமி ஹாஸ்பிட்டலில் படுக்க போட்டாங்க. மீனாட்சியால் எந்த குழுவும் கண்டுபிடிச்சி எதுவும் சொல்ல முடியல. ரம்யா மேலே டவுட் வர்ற மாதிரியும் வந்துட்டு எதுவுமே வரவே இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு 100% நம்பிட்டு இருக்காங்க. கடைசி நிமிஷத்தில் வேணால் ரம்யாவை பற்றின உண்மை தெரிய வரலாம். என்ன நடக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.